7 பிப்ரவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் வாரத்தின் சனிக்கிழமையின் நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 30-34 முடிய. அக்காலத்தில் திருத்துதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததினால் உண்பதற்கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களில் இருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, வாரத்தின் இறுதி நாட்களில் இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக, பலவிதமான ஆசீர்வாதத்தை பெற்றமைக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும் இந்த காலை பொழுதில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் நாம் இறைவனுக்கு முன்பாக சமர்ப்பித்து இறைவன் ஒவ்வொன்றாக நம்முடைய தேவைகளையும் ஆசீர்வதித்து நமக்கு அருள்வாராக என்ற நம்பிக்கையில் இந்த நாளை தொடங்குவோம். பிரியமானவர்களை, இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய சுருக்கத்தை பார்க்கின்ற பொழுது திருத்துதர்கள் தாங்கள் செய்த பணிகளை முடித்துவிட்டு முதல் முறையாக களைப்போடு இயேசுவோடு திரும்புகிறார்கள். அவர்களுக்கு உண்ணவும் குளிக்கவும் நேரமில்லாத ஒரு நிலையில் அந்த அளவுக்கு அவர்களுடைய பணி சுமையானது இருந்தது. இதை கண்ட இயேசுவினுடைய அழகான பதில், தனிமையான இடத்திற்கு சென்றும் ஓய்வெடுங்கள் என்று. இயேசு தன்னுடைய சீடர்களை பார்க்கிறார், அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்கிறார், அவர்களுடைய உடல்நிலையை புரிந்து கொள்கிறார். இதில் ஓய்வு என்பது ஒரு சோம்பேறித்தனம் அல்ல. நாம் அதிக அளவில் ஓய்வெடுத்திருந்தால் நமக்கு நம்முடைய உடலுக்கும் சோர்வு ஏற்படுகிறது, அல்லது ஓய்வே எடுத்து அதை ஒரு பழக்கமாகவே நாம் மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் இங்கு இந்த நற்செய்தியில் இறைவன் தன்னுடைய சீடர்களை பார்த்து தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வுகள் கூறுவது ஒரு ஆன்மீக தேவைக்கு. இந்த ஆன்மீக தேவையில் இறைவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் மீண்டும் புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பை அதில் எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்கள் சிதறிவிடுகிறது. வாழ்க்கையில் பல நிலைகள் நாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த உலகில் ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு வாழ்க்கையில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். வாழ்க்கையுடைய நோக்கத்தை மறந்து நாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம் அனைவரையும் ஒரு பாலை நில அனுபவத்திற்கு, ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறார். நம்மை தனிமையாக ஓய்வெடுக்க சொல்கிறார். கொஞ்ச நேரமாவது, ஒரு நாளில் ஒரு 5 நிமிடமாவது அல்லது ஒரு 10 நிமிடமாவது நமக்காக செலவிட, நாம் ஓய்வெடுக்க, நமது மனம் ஓய்வெடுக்க, நமது உடல் ஓய்வெடுக்க, அதன் மூலமாக நாம் வாழ்க்கையினுடைய குறிக்கோளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே வேளையில் இறைவனுடைய அன்பையும் புரிந்து கொள்ள முடியும். இறைவனுடைய குரலையும் நம்மால் கேட்க முடியும். இரண்டாவதாக, சீடர்கள் ஓய்வெடுக்க சென்ற இடத்தில் மக்கள் கூட்டம் அவர்களுக்கு முன்பாகவே வந்து நிற்கிறார்கள். இயேசு அவர்களை கண்டு எரிச்சல் அடையவில்லை, கோபப்படவில்லை, கஷ்டப்படவில்லை. மாறாக அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். ஏற்கனவே சீடர்கள் மீது அன்பு கொண்ட இறைவன் சீடர்களை தனிமையான இடத்திற்கு கொண்டு செல்ல இருந்த அந்த ஒரு வேளையிலும் மக்கள் இவர்கள் இருக்கிறார் என்று உணர்ந்து வந்த அவர்களுடைய அந்த ஆர்வத்தை இறைவன் பார்க்கிறார். அதே ஆர்வத்திலும் அவர்கள் அனைவரும் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததைக் கண்டு அவர்கள் மீது அவர் பரிவு கொண்டு பலவற்றை கற்கிறார். இதில் நாம் புரிந்து கொள்கின்ற உண்மை என்றால், ஆண்டவர் நம் அனைவரையும் செபத்திலும் அமைதியிலும் இறைவனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஓய்வு எடுக்க வேண்டும் ஒரு புறத்தில்,
மற்றொரு புறத்தில் நாம் இறைவனை தேடி செல்ல வேண்டும். இந்த ஒரு ஆன்மீக வாழ்வு என்பது ஒரு மூச்சு விடுவதை போன்று உள் வாங்குதலும் வெளி விடுதலும். அதாவது ஜெபத்திலும் அமைதியிலும் இறைவனுடைய அருளை நாம் உள் வாங்க வேண்டும். பெற்ற அருளை மற்றவர்களுக்கு பணியின் வழியாக கொடுக்க வேண்டும். சீடர்களும் தங்களுடைய முதல் இறையரசு பணிக்காக சென்று திரும்பி வருவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அங்கு சென்று போதித்ததையும், பேய்களை ஓட்டியதையும், நோய்களை குணப்படுத்தியதையும், அதுதான் வெளிவிடுவதல். ஆண்டருடைய அருளை, பெற்ற அருளை பிறரோடு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆக இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் பரபரப்பில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது அனைத்தையுமே ஆண்டவருக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம் அனைவரும் தனிமையான இடத்திற்கு கொண்டு செல்கிறார். அந்த தனிமையான இடம் என்னவென்றால் நம்முடைய ஜெபம். நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு மீண்டுமாக அழைக்கிறார். ஜெபத்தின் மூலமாகத்தான் இறைவனை நாம் கண்டுணர முடியும். ஜெபத்தின் மூலமாகத்தான் இறைவனுடைய குரலை கேட்க முடியும். அதே போன்று தனிமையாக இடத்திற்கு அழைத்த அந்த இறைவன் மற்றொரு நல்ல ஒரு விஷயங்களையும் செய்கிறார். அதுதான் மற்றவர்களுக்கு உதவுவது, மற்றவர்களுக்கு பணி செய்வது. தன்னை நாடி வந்த மக்களை வெறுக்காமல், எரிச்சல் கொள்ளாமல் அவர்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதத்தை வழங்குகிறார், போதிக்கின்றார், பலவற்றை கற்பிக்கின்றார். ஏனெனில் ஆயிரில்லா ஆடுகள் என்பது நாம் எப்பொழுது இறைவனை விட்டு விலகி செல்கிறோமோ, எப்பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கையை விட்டு விலகி செல்கிறோமோ, அப்பொழுது எல்லாமே நாம் ஆயின் இல்லா ஆடுகளாக மாறுகிறோம். ஆக இன்று இறைவன் தான் நமக்கு ஓய்வளிப்பவரும், இறைவன் தான் நமக்கு பலவற்றை கற்பிப்பவரும், இறைவன் தான் நமக்கு தேவையானவற்றை நமக்கு அளிப்பவருமாக இருக்கிறார். ஆகவே இந்த ஜெபத்தினுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பிறருக்கு நாம் செய்ய போகின்ற சேவைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது இறைவனுடன் நம்மால் உறவை புதுப்பிக்க முடியும், மற்றவர்களும் உறவை புதுப்பிக்க முடியுமாக. இறையன்பிலும் பிறர் அன்பிலும் என்று நாம் சிறந்து வாழ இறைவனை நோக்கி நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றாடுவோமாக. அன்பே உருவான எம் இறைவனை, இந்த நாளிற்காக மக்கள் நன்றி செல்கிறோம். வாரத்தினுடைய இறுதி நாள் இருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு அளித்த பாதுகாப்பிற்காக, உமது வழிநடத்தலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இறுதியில் நாங்கள் எங்களுடைய களைப்பை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்களுடைய பணிகளிலிருந்து எங்களுக்கு ஏற்பட்ட அலுப்புகள் அனைத்தையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரை, வரவிருக்கின்ற புதிய வாரத்தில் உம்முடைய புதிய ஆசீர்வாதங்களையும் அருட்கொடைகளையும் எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் வாழ்வில் அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு பணியிலும் உமது கரங்கள் இருக்க செய்தருளும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களையும் எல்லோரும் எங்களிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் என்று கூறிய ஆண்டவரை, என்று என்னுடைய ஆன்மாவிற்கும் உடலிற்கும் புதிய தெம்பை அளித்தருளும். உமது அருளினால் நீங்கள் அனைவரையும் நிரப்பியருளும். இரக்கமுள்ள இயேசுவே, தனிமையான இடத்திற்கு வந்து சற்று ஓய்வென்று உடைய சீடர்களை அழைத்தீரே, அந்த அழைப்பை எங்களுக்கும் தாரும். அந்த அழைப்பு இன்று நாங்கள் எங்களுக்கு தருவதாக நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். உலகத்தினுடைய பரபரப்பிலும், என்னுடைய பணிகளுடைய சுமையிலும், பிஸியான வாழ்க்கையிலும் உமது குரலை கேட்கின்ற ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, மக்கள் கூட்டத்தை கண்டு நீ பரிவு கொண்டதை போல எங்கள் வாழ்வில் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களிடம் அன்போடும் பொறுமையோடும் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வெறும் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் உம்முடைய இறையரசு பணிகளிலும் போதனைகளிலும் நிலைத்து நிற்கவும், ஆயிரில்லா ஆடுகளாய் தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது அன்பை நாங்கள் பகிர்ந்தருள எங்களுக்கு அருளை தாரும். எங்களுக்கு நீங்கள் தருகின்ற ஒரு புனிதமான ஒரு ஓய்வை இன்று நாங்கள் ஏற்று அந்த ஓய்வில் உம்மை உணர்ந்து கொள்ள, உமது அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள, எங்கள் அனைவரையும் உமது சேவைக்கு மீன்களை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவியாக வாரும். அன்புள்ள இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இந்த புதிய அழகான நாளுக்கு உங்களுக்கு நன்றி கூறி, இன்று நாங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உமது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். செய்ய போகின்ற ஒவ்வொரு வேலையிலும், பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும்
எங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் உமக்கு உகந்தவையாக இருக்க அருள் புரியும். என் வழியில் வருகின்ற தடைகளை தகர்த்து வெற்றியை எங்களுக்கு தாரும். அன்னை மரியோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் அன்னையினுடைய பரிசத்தையும் பாசத்தையும் எங்களுக்கு நிறைவாக அளித்தரலாம். ஆண்டு நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் அன்போடும் பணியோடு நடக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும். எந்த புதிய நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியாகும், வளர்ச்சியை தருகின்றதாகவும் மன நிறைவாகவும் அமைய எல்லா கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அளித்தல். ஆண்டவரை தீமையில் இருந்து பாதுகாத்தல் முதற்கரத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.